பாருங்கள், யார் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கும்போது விசுவாச மார்க்கத்தார். விசுவாச மார்க்கத்தார் ஆசீர்வதிக்கப்படுகிறார். ஹல்லேலூயா. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாம் மகனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆமென். ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் விசுவாச மார்க்கம். ஆமென். ஆமென். விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நம்மதான் அந்த ஆசீர்வாத கூட்டம். வானத்தை பூமி படைத்த கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. சாபத்துல நம்ம ஆண்டு விடுதலை ஆக்கிட்டாரு. நீ சாபத்துக்கு நமக்கு என்ன கிடையாது, சம்பந்தம் கிடையாது. ஆமென். சாபத்துல நம்ம விடுதலை ஆக்கிட்டாரு. இப்ப ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளா வச்சிருக்கிறேன். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அப்ப சாபம் இல்லை. சில நினைக்கிறாங்க ஏதோ அந்த சாபமா இருக்குமோ. அன்னைக்கு கூட அந்த சிஸ்டம் பேசினாங்க, அந்த சாபத்தை நம்ம படித்துக் கொண்டிருக்கோம். எல்லாம் பாருங்க, இன்னொரு இந்த விக்கிர ஆராதனை பண்ணாங்களே, அந்த சாபம் தொடர்ந்து வருவதோ? நோ நோ, இதெல்லாம் கிடையாது. என்னைக்கு நீங்க விசுவாசம் வந்துட்டீங்களோ இந்த சாபத்துல என்ன ஆயிட்டீங்க? விடுதலை ஆகிட்டீங்க. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. விசுவாச மார்க்கத்தார். உங்க பேர் எப்ப? விசுவாச மார்க்கத்தார். தரிசித்து நடக்கிறவர்கள் அல்ல. தரிசித்து நடவாமல் என்ன நடக்கணும் சொல்ல பேசுங்க. சுவாசித்து நடக்கணும். தரிசித்து நடவாமல் நம்முடைய நடையே, நம்முடைய வாழ்க்கையே வித்தியாசமா மாற்றிட்டார். தரிசித்து நடக்கிறவர்கள் அல்ல, விசுவாசித்து நடக்கிறவர்கள். எதை விசுவாசிக்கிறோம்? தேவனை விசுவாசிக்கிறோம், தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறோம், தேவனுடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிறோம், தேவனுடைய தீர்க்க தரிசனங்களை விசுவாசிக்கிறோம். ஆமென். விசுவாசித்து நடக்கிறவர்கள். ஹல்லேலூயா. தரிசித்துனா நம்ம கண்டு நடக்கிறவர்கள் அல்ல. சொல்லிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்க. ஹல்லேலூயா. கண்டு தரிசித்து நடக்கிறவர்கள் அல்ல. யாரு இதை பேசுங்க? சுவாசித்து நடக்கிறவர்கள். ஹல்லேலூயா. சுவாசித்து நடக்கிறவர்கள். விசுவாச மார்க்கத்தால் ஆஸ்வதிக்கப்படுறாங்க. யாரோடு கூட? ஆபிரகாமுடனே. சுவாச மார்க்கத்தால் சுவாசமுள்ள ஆபிரகாமுடனே என்ன செய்யப்படுகிறார்கள்? ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை பார்த்தீங்கன்னா பாருங்கள், 13:2 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமான ஆசைகளுடைய சீமானாக இருந்தார். அவன் யாரு? சீமா. ஆதியாகமம் 13:2, ஆதியாகமம் 24:35 நீங்க குறித்து